அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஆட்டோகேட் ஃபைல் வந்து ப்ரீடிசிஆர் கன்வெர்டட் கேட் ஃபைலில் தான் இருக்கணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது ஆட்டோகேட்டில் எப்படி இந்த டூலை விசிபிளாக கொண்டு வருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து இதுதான். ஸோ மினிமம் ஆட்டோகேட் வெர்ஷன் வந்து 2000 இருந்து 2018 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஎம்டிஏ அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்க்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஎம்டிஏ வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்ற டேப் பக்கத்தில் வர ஆப்ஷனில் வந்து பிளானிங் பெர்மிஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே லாஸ்ட் வந்து ஹெல்ப் மேனுவல் அண்ட் டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 32 பிட் ஒய்எஸ் 64 பிட் ஒய்எஸ் சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 64 பிட் அப்படின்றனால அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபைல் ஒன்று இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மோர் இன்ஃபோவில் போய்ட்டு ரன் எனிவே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது ஃபைலு. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. இதில் யூசர் நேம் அண்ட் கம்பெனி நேம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நான் ஜஸ்ட் யூசர் நேமில் போனா அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். கம்பெனி நேமில் டிசைன்ஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க, மறுபடியும் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததும் உங்களுக்கு கீழே வந்து AutoDCR அப்டேட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பேக் சைடில் லோட் அப்ளிகேஷன் ஆட்டோகேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதில் எனக்கு என்னென்ன வேர்ஷன் நான் வச்சுருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நான் இப்போ 2010 வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோகேட் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு அந்த டூலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூ ஆயிரும். ஸோ டூலும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டூல் மூலமாக தான் நம்ம ஆட்டோமேட்டிக் லேயர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் லேயரை வந்து இதில் மேப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், தென் பாலிலைன் வெரிஃபிகேஷன், இல்லை பவுண்ட்ரி மார்ஜின் வந்து மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆட்டோகேட்டில் வந்து கரெக்டான லேயரில் கரெக்டான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற வெரிஃபிகேஷன்ஸ், வேறு ஏதாவது எரர் இருந்தாலும் இது எல்லாமே இந்த டூலில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணி ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கரண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ட்ராயிங் லேயரோட தான் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர் ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆயிரும். ஸோ ஃபர்தராக வந்து அதோடய ஒர்க்கை இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ சிலருக்கு வந்து 2017 சில இஷ்யூஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து 2000 2016-15 வேறு ஏதாவது வேர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.